அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மாலை 5:30 மணி நிலவரப்படி வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதிகளை நெருங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அடுத்த இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல இது நகரக்கூடிய திசையில் மாற்றம் ஏற்பட்டு மேற்கு வடமேற்கு என்ற திசையில் நகர்ந்து இது தமிழ்நாட்டிற்கும் தெற்கு ஆந்திராவுக்கும் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்திற்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு விளக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையிலிருந்து வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது கரையினுடைய நெருக்கத்தில் இருப்பதனால் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது தான் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தனது வலுவை இழக்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நாளை காலைக்குள்ளாக இது வலுவிழக்கக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.